திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் திடீரென பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? முழு விவரம். நிச்சயமாக பிரியங்கா, ஆம்பூரில் திடீரென்று பெய்த கனமழையால் சாலையில் தேங்கி மழைநீரில் வாகனங்கள் மூழ்கி செல்கின்றன. அதேபோல் ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கியதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளுக்கும் பணிகளுக்கும் செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பகுதியில் திடீரென்று பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீர் நீரில் மூழ்கி வாகனங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் மழைநீர் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். தமிழகத்துக்கு 15 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலையில் இருந்து வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென்று ஆம்பூர் அதன் சுற்றுப்புற பகுதியில் பேருந்து நிலையம், கன்னிகாபுரம், சாணாங்குப்பம், ரெட்டித்தோப்பு, மின்னூர், கம்பிக்கொல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மேலும் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்ததால் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் சாலையாக அடைத்துக் கொள்வதால் மழைநீர் எல்லாம் நீரில் சாலையில் தேங்கியதால் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. இதனால் சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறை மற்றும் அதிகாரிகள் யாரும் இதுவரை வரவில்லை என்பது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதை குறித்து போக்குவரத்து துறை காவலர்கள் பணியில் அமைத்து சீர் செய்ய வேண்டும், நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் ஆம்பூர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.